ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான ஒன் பாட் ரசம் சாதம். அதாவது சாதம் தனியாக ரசம் தனியாக வைக்காம நம்ம ஒரே பாத்திரத்தில் ஒரே ரசம் சாதமாக இங்கே குக் பண்ண போகிறோம். இது பேச்சுலர்ஸுக்கும் இல்லை குயிக் அண்ட் ஈஸியாக ஏதாவது சமைக்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம் ஒரு கம்ஃபர்டபுளான மீல், எல்லா ஏஜுக்குமே, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லதும் கூட. சவுத் இண்டியன் சமையலில் இந்த ரசம் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பெஷலான ஐட்டம். இதில் நல்ல சீரகம், மிளகு, பெருங்காயம், பூண்டுன்னு நல்ல ஸ்பைசஸ் சேர்த்து சமைக்கிறோம். ஸோ இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலர்லி இந்த மழைக்காலம், குளிர்காலங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஹெல்த்தியான கம்ஃபர்டபுளான உணவுங்க. அது பர்டிகுலர்லி டின்னருக்கெல்லாம் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நல்ல சுட சுட ரசம் சாதத்தோட நல்ல ஒரு பெப்பர் தூக்கலாக சேர்த்த ஆம்லெட் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். நான் இங்கே அதுதான் இன்றைக்கி இது கூட பரிமாறி இருக்கிறேன். ஸோ இது ஒரு சஜஷனாக சொல்கிறேன். எந்த பொரியல் வேணாலும் வச்சு சாப்பிடலாம், இல்லை அப்படியே சும்மாவும் சாப்பிட்லாம், ஒரு அப்பளம் கூட பொரிச்சிக்கலாம். பட் ஆம்லெட் கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல சிம்பிள் அண்ட் ஈஸியாக அருமையான ஒரு ரசம் சாதம், அது ஒன் பாட் ரசம் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இங்கே 1 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். நம்ம சாதாரணமாக வீட்டில் சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரைஸு. நான் இங்கே பார்பாயில்டு பொன்னி ரைஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் எந்த ரைஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இங்கே 1 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு. பருப்பு இந்த அளவுக்கு போதுங்க. ஏன்னா நம்ம இங்கே ரசம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஓவராக நம்ம பருப்பு சேர்த்தா அப்புறம் சாம்பார் சாதம் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ பருப்பு இந்த அளவுக்கு போதும். 2 ஒன்றா சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். அதாவது நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த ரைஸும் பருப்பும் ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக புளிக்கரைசல் ரெடி பண்ணிக்கணுங்க. நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அழுத்தி பிடிச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி புளிக்கரைசல் ரெடி பண்ணியாச்சு. ஸோ புளிக்கரைசல் ரெடி. இது போக நம்ம தக்காளியும் புளிப்புக்கு சேர்க்க போகிறோம். இங்கே 2 தக்காளி, நல்ல 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. ஸோ புளிப்புக்கு தக்காளி கூடவே புளிக்கரைசலும் சேர்க்குறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பை நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ரசப்பொடி செய்யறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அதாவது கட்டி பெருங்காயம். இங்கே சின்ன சின்ன பீசஸாக கிரானுவல்ஸாக இருக்கிற பெருங்காயம் எடுத்துருக்கிறேன். பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பூண்டு, ஒரு 3 பல் பூண்டு, கூடவே 1 பச்சை மிளகாய், இது கூட நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ இதையெல்லாம் நல்ல ஒரு இடிக்கல்லில் போட்டு அல்லது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்சு எடுத்துக்கலாங்க. நான் இங்கே குயிக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சுக்கிறேன். நல்ல சீரகம், மிளகு, மல்லி, பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கிறோம். நம்ம இப்படி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து இடித்து செய்யும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ரசப்பொடி தயாரித்து வீட்டில் வச்சுருந்தா அந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே ரசப்பொடி ரெசிப்பியும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கங்க. இப்போ இந்த ரசம் சாதத்துக்கு நான் ஃப்ரெஷ்ஷான ரசப்பொடி யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பருப்பருன்னு அரைச்சாச்சு. ஸோ ரசப்பொடி நல்ல கமகமன்னு சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். குக்கரில் தாளித்து இறக்கிடலாம். குயிக்காக வேலையாகும். இப்போ இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சுங்க. இது ஒரு 3 லிட்டர் அல்ட்ரா குக்கர். இதோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நிறையா பேர் பாத்திரங்களோட லிங்க்கு கேட்குறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு வீடியோக்களையும் கொடுத்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு சிலருக்கு ரசம் நெய் விட்டு தாளிக்க பிடிக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க தாளிக்கலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த ரசப்பொடியை சேர்த்துடலாங்க. நல்லா ஒரு 30 செகண்ட் வதக்கிடுவோம். இந்த ஆயிலில் கொஞ்சம் அது வதங்கட்டும். அப்போ அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். இப்போ நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்தாச்சு. இதுவும் நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகி மசிஞ்சு வரட்டும். ஸோ உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. இந்த ஸ்டேஜில் குயிக்காக நம்மளுக்கு தக்காளி வதங்கிடும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு.
நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். தண்ணி விட்டு குயிக்காக வதங்கிடும். பாருங்கள், நல்லா ஒரு 1-2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசல் சேர்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அந்த புளிக்கரைசல் தண்ணி இது கிட்டத்தட்ட 1 டம்ளர் தண்ணி போல் இருக்குது. இதை சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் கொதிக்கட்டும். அதாவது அந்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை, அந்த ரா ஃப்ளேவர் போகட்டுங்க. ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி ரெடியாக ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பும் சேர்த்துடலாங்க. அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்து கழுவி ஊற வச்சுருந்தோம். இப்போ அதை சேர்த்தாச்சு. இப்போ 1 டம்ளர் ரைஸுக்கு நம்ம இங்கே 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். ரசம் சாதம் செய்கிறோம். ஸோ கொஞ்சம் சாதம் குழைவாக இருக்கணும். ஸோ நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1/2 கப்பும் சேர்த்து விட்டுக்கிறேன். அதாவது உங்கள் குக்கரோட அளவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கங்க. அந்த தண்ணி வைக்கிற மார்க்குக்கு மேலே நம்ம தண்ணி வச்சோம்னா விசில் வரும்போது வெளியே வரும். ஸோ அதனால் கொஞ்சம் குக்கரோட அளவுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி சேர்க்கணும். பெரிய குக்கர்னு இன்னும் கூட சேர்க்கலாம். இப்போ நல்ல கைப்பிடி பொடியான இருக்கணும். கொத்தமல்லி இலையை போட்டு விட்டுறலாங்க. இந்த கொத்தமல்லி இலை கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த ரசம் நல்ல வாசனையாக இருக்கும். எல்லாமே சேர்த்தாச்சுங்க. நல்லா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாம். பர்ஃபெக்டாக நல்ல சாதம் குழஞ்சு அருமையாக நம்மளுக்கு ரசம் சாதம் ரெடி ஆயிடும். இப்போ நல்ல ஒரு 4 விசில் அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்ல கமகமான ரச வாசனையோட அருமையான ரசம் சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம்லாம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. பட் ரசம் சாதங்கும் போது இன்னும் கொஞ்சம் குழைவாக இன்னும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இங்கே தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுடுதண்ணி சேர்த்து கலந்துக்கிறது நல்லது. நான் இங்கே ஒரு 1.5 டம்ளர் போல் சுடுதண்ணி சேர்த்து கலந்துட்டேன். ரசம் சாதம் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ குக் பண்ணி முடிச்சோன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சுடுதண்ணி விட்டு அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்ல மணக்க அருமையான ரசம் சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த வின்டருக்கு, இந்த ரெய்னி சீசனுக்கெல்லாம் இந்த ஒரு ரசம் சாதம் டின்னருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஏதாவது குயிக்காக சமைக்கணும்னு யோசிக்கும் போது இது நல்ல ஆப்ஷன். 1 பாட் ரசம் சாதம் குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரெசிபியாக இருக்கும். அதுவும் நல்ல சுட சுட ஆம்லெட்டோட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட சஜஷன். நீங்கள் எக்கெல்லாம் பிடிக்காதவங்க, எக்கு சாப்பிடாதவங்க வேறு பொரியலோடவும் சாப்பிடலாம், அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம். பட் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.